நான் வெங்கடேஷ். நான் மேரிட்டல் ரிவர்சல் கோச் as well as மிட்லைஃப் அலைன்மெண்ட் கோச். கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள், அதை எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது, அதே மாதிரி மிட்லைஃப் கிரைசிஸ் 36 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய மனநலன் சார்ந்த பிரச்சனைகள், அதை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறத பற்றி நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த லைஃப் கோச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலே நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. லைஃப் கோச்சுடைய தேவை என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல கேள்விகள் இருக்குது. ஸோ அதற்கான விளக்கம் கொடுத்துடலான்னு தான் அந்த வீடியோ. நம்ம உடல்நலன் சார்ந்த விழிப்புணர்வு இல்லை அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஓரளவுக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னே சொல்லலாம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் ஹெல்த்தியாக இருக்கணும், எதெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடியதுன்றது தெரிஞ்சிருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுக்குலாம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் மனநலன் சார்ந்த விழிப்புணர்வு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. ஏன் அப்படின்னா, உடல்நலன் ஒரு குறை வரும்போது நமக்கு உடனே ஒரு வலியாகவோ ஒரு அசௌகரியமாகவோ தெரிஞ்சிருது. நம்ம அதுக்காக உடனே டாக்டர்கிட்ட போகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், சரியாயிடுது. ஆனால் மனநலன் உடனடியாக எந்த பாதிப்பையுமே நமக்கு காமிக்காது. எக்ஸப்ட் அது ரொம்ப சிவியராக வர்றப்போ தான் அது தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அது இம்ப்ரூவ் ஆகி ஒரு ஹை லெவல் போகும்போது தான் நம்மக்கிட்ட பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கும். நம்ம ஒரு இரிட்டேட்டடாகவே இருப்போம், எல்லாத்துக்கிட்டையுமே எரிஞ்சு விழுவோம். அப்போ தான் அந்த பிரச்சனையே தெரியும். அப்படியே அது தெரிஞ்சாலும் உடனடியாக யாரும் போய் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிறதே கிடையாது. அது எடுத்தால் பரவாயில்ல. சரி, இப்போ லைஃப் கோச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் நம்மளுடைய எமோஷன்ஸுக்கான ட்ரிகர்ஸ், காரணிகள். ஸோ நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் நம்ம எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், எப்படி அதை எதிர்கொள்கிறோங்கிறதுல நம்ம மாற்றம் கொண்டு வரலாம். எவ்வளோ எமோட் பண்ணணும், எவ்வளோ இப்போ அது சந்தோஷமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அதுவே கோவமாகவோ வருத்தமாகவோ டிப்ரெஷனாகவோ இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட எமோஷன்ஸ் மற்றவங்களே பாதிக்கும், நம்மளையும் பாதிக்கும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ நம்மக்கிட்ட எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன், எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு நபர்கிட்ட கொண்டு வந்தால் அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்களை அவங்க பெட்டராக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிறது புரிஞ்சு செய்கிறது தான். அதோடைய ரூட் காஸ் என்ன, அவங்கள சுற்றி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான காரணங்கள் இருக்காது. ஏன்னா அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்கவுங்க வேலை பண்ணுற இடம் வேறு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டெய்லர் மேடாக கஸ்டமைஸ்டாக ஒரு பிளான் அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொடுக்கறது லைஃப் கோச்சுடைய வேலை. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அந்த நபர் அடையும் போது அவர்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் அதே மாதிரியான பிரச்சனைகளோ வரும்போது அவங்கள அதை பெட்டர் ஹேண்டில் பண்ணுறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. இதுதான் ஒரு லைஃப் கோச்சுடைய வேலை. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.